அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ஸ்வீட்கார்னர் சேனல். இன்றைக்கி சண்டே ஒரு பயனுள்ள தகவல்களில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைஃப்பில் எப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிற என்னென்ன ரிஸ்கெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய நண்பன் ஆண்டனி ராஜா தான் இந்த கேள்வியும் கேட்டது. என்னடா ஆண்டனி ராஜான்னு சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். அவர் அடிக்கடி ஒரு 4-5 டாபிக் போட்டு அவன் போட்டு விடுவான். என்னோடய கல்லூரி நண்பர் சென்னையில் இருக்கார், நல்ல ஒரு மனிதர். அவன் போட்டுட்டு ஒரு 7 டாபிக் போட்டு விட்ருந்தான் லாஸ்ட் வீக்கில். ஸோ அதில் ஒரு 4-5 டாபிக் இன்றைக்கி ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. அதில் எப்படிப்பட்ட ரிஸ்கெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். முதல்ல ரிஸ்க் அப்படின்னா என்ன? இந்த ரிஸ்க் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா என்கிட்ட கேட்டிய பயம்னு கூட நான் சொல்லுவேன். ரிஸ்க் அப்படின்னு ஒன்று கிடையாது. மனிதனுக்கு ரிஸ்க் அப்படின்னு ஒன்று கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் அவங்களால செய்யக்கூடிய செயலை அவங்க செய்திருவாங்க. அவங்களால ஒரு விஷயம் செய்ய முடியலன்னா அது ரிஸ்க்குன்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ நல்ல ஒரு நீச்சல் வீரன் தண்ணியில் நீச்சல் அடித்து இங்கேருந்து கடல்லே இங்கேருந்து இலங்கைக்கு போயிடுறாரு. சின்ன பையன் குற்றாலீஸ்வரர் நம்ம முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம இப்போ கடலில் போய் நீச்சல் அடிக்க நம்ம ரிஸ்க் அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியாது, அப்போ எனக்கு அது ரிஸ்க்கு. அவனுக்கு நீச்சல் தெரியும், அவனுக்கு ரிஸ்க் இல்லை. சரிதானே? அப்போ ரிஸ்க் அப்படிங்கும்போது சேஃப்னா என்ன? அப்போ ரிஸ்க்கு அப்போக்கு அந்த பக்கம் நீங்கள் சேஃப்னு சொல்லுவீங்க. சேஃப்னா என்ன? இந்த சேஃப் அப்படிங்கிற விஷயமே நம்மளை சுற்றியும் நம்ம மேலே இருக்கக்கூடிய பயத்தினால் பண்ணப்பட்ட போர்வை தான் சேஃப். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம வேலை பார்க்குறோம். அந்த வேலை பார்க்குற எல்லாத்தையுமே கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, லைஃப்பில் நம்ம ரிஸ்க்கெல்லாம் எடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க ஒரு குறிப்பிட்ட சர்க்குகளுக்குள்ளே தன்னை அடைச்சிக்கிறாங்க. சப்போஸ் இது இல்லைன்னா நம்ம லைஃப் என்ன ஆகுங்கிற பயம் அவங்கள துரத்திக்கிட்டே இருக்குது. ஒரு 50,000 சேலரி வாங்குறவர் இந்த 50,000த்துக்குள்ளே தன்னோட வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறாரு. அது இல்லாட்டா என்ன ஆகும்னா அவருக்கு பயம் வந்துடுது. ஒருவேளை எனக்கு 2 மாதம் சம்பளம் இல்லை, நான் இப்போ சம்பளம் இல்லை, அப்போ என்ன வாழ்க்கை என்ன ஆகும்? இந்த பயம் அவர் சேஃப்னு நினச்சிக்கிறார் இந்த வேலையை. ஒருத்தர் என்ன பண்ணுறது, சரி வாரத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு இறங்குறாரு. பிரச்சனை வருது, ஃபேஸ் பண்ணுறாரு. ஃபேஸ் பண்ணுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக போகிறாரு. ஒரு ஸ்டேஜில் அவருக்கு நல்ல ஒரு பிஸ்னஸில் நல்ல ஒரு இன்கம் வர ஆரம்பிக்குது. அவர் வாழ்க்கை உயர்ந்துகிட்டே போகிறாரு. இப்போ என்ன சொல்லணும், அவர் ரிஸ்க் எடுத்தார்னு சொல்லலாம். அப்போ இந்த கான்வர்சேஷனை வச்சு பார்த்தா ரிஸ்க்குங்கிறது எனக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியலைங்கிறவுடைய பயம் தானே. இப்போ இவர் பிஸ்னஸில் போகிறாரு, பிரச்சனை வருது, நிறைய ப்ராப்ளம் வருது, ஆப்போசிஷன் வருது, இதை ஃபேஸ் பண்ணுறாரு. அதை ஃபேஸ் பண்ணி அந்த சேலஞ்சஸை உடச்சி முன்னாடி வராரு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்துடுறாரு. இவர் என்ன பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் வந்தால் நான் ஃபேஸ் பண்ணால் என்னால் முடியாதுங்கிற ஒரு பயம்தான் அவர் சேஃப் கேம் விளையாடிட்டுருக்கார். இந்த வேலை செய்கிறாருன்னு சொல்கிறோம்ல, அதை கூட நம்ம அப்படி எடுத்துக்கலாம். ஒரு வியாபாரம் பண்ணுறவர் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த பார்த்துக்கலாம்ங்கிற ரிஸ்க்கை எவ்வளோ தூரம் எடுக்கலாம், இதை மட்டும்தான் நம்ம பேச முடியும். இவர் ரிஸ்க் எடுக்கிற தயாராக இல்லைங்கும்போது இவரை பேசுகிறதுக்கு இல்லை. பட் இவர் பார்த்துக்கலாம்னு சொல்லக்கூடிய ரிஸ்க் எவ்வளோ எடுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ரிஸ்க்குங்கிற அளவுன்னு சொல்கிறத விட கெப்பாசிட்டின்னு வச்சுக்கலாம். இப்போ என்னால் ஒரு 10 கோடி ரூபாய்க்கு நான் தைரியமாக இருக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு 15 கோடி ரூபா வரைக்கும் நான் பிஸ்னஸுக்கு ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கலாம். அது ஒரு எக்ஸ்ட்ரா ரிஸ்க்காக இருக்கும். நான் ஒரு 6 கோடி 7 கோடிக்கு நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்குன்னா இது எனக்கு சேஃபான ரிஸ்க்காக இருக்கும். இங்கேயும் நம்ம அப்படி வச்சுக்கலாம், சேஃபு எக்ஸ்ட்ரா ரிஸ்க்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ தன்னுக்கு எந்த அளவுக்கு நம்மளால் கொண்டு போக முடியும் தைரியம் இருக்கோ, எந்த அளவுக்கு என்னால் அந்த சுமையை சுமக்க முடியுமோ அந்த அளவுக்கான ரிஸ்க்கு நம்ம ஒரு பிஸ்னஸில் எடுக்க முடியும், இல்லை லைஃப்பில் எடுக்க முடியும். இதில் எங்கே நமக்கு பயம் வந்துடுது அப்படின்னா, ஒருவேளை ஏதாவது ஆச்சுன்னா, இந்த ஒருவேளை ஏதாவது இப்படிங்கிற கேள்விகள் ஒரு மனிதனுக்கு வந்தாலே அவன் பயப்படக்கூடிய மனிதனாக இருக்கும். இப்போ அந்த காலத்துலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த போருக்கு போன மன்னர்களை எடுத்துக்கோங்க, எப்படியும் செத்துருவோன்னு தெரியும். எப்படியாவது சுற்றி வந்தால் எவனா ஒருத்தன் போர்லையோ ஏதோ ஒன்றில் அவன் நாட்டை பிடிச்சிரும், இல்லை இது பண்ணும். பட் ஆனால் அவங்க அதுக்காக அப்படி நிற்கலை இல்லையா, அவங்க தைரியமாக போயிட்டே இருந்தாங்க. அதாவது ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, கப்பல் கரையில் நிற்கிறது, அதாவது ஷோரில் நிற்கிறது தான் சேஃபு, அது கடலில் போகிறது ரிஸ்க்கு, ஆனால் அந்த கப்பல் அதுக்காக கட்டப்படலை அப்படின்னு. அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் ஏதோ ஒரு இதுக்குள்ளே அடைக்கிறதுக்காக நம்ம பிறந்து வரல, எதையோ ஒரு விஷயத்தை செய்துட்டு போகிறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது எதை வேணாலும் நீங்கள் செய்யலாம். உங்கள் திறமை அது மாதிரி செய்யும்போது நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும். சும்மா நான் ரோட்டில் போய்ட்டு பஸ்ஸுக்கு முன்னாடி நிற்பேன் அது ரிஸ்க் அப்படிலாம் இல்லை. எனக்கு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இல்லை ஒரு செயல் செய்ய போனால் அந்த செயலுக்கு என்ன நான் தயார்படுத்தணும்.
ஏன்னா இப்போ நான் மலை ஏற போகிறேன்னு வச்சுக்கலாம். மலை ஏறுறது ரிஸ்க்கு அப்படின்னு சொன்னால், மலை ஏறுறதுக்கு முன்னாடி அந்த மலையில் ஏறுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எப்படி போகிறது, நம்ம மூச்சு வந்து எவ்வளோ தூரம் தாங்கும், நம்ம வந்து அந்த மலையில் ஏறும்போது அங்கே இருக்கக்கூடிய காற்று கம்மியாகும்போது, ஆக்சிஜன் கம்மியாகும்போது இந்த ஹார்ட் அதை பம்ப் பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணணுமோ அது முறையான அதுக்கான உடல் தயார் பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலம் தயார் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம தயார் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ அப்போ நான் இப்போ சொல்ல வர்றது ரிஸ்க்குங்கிற வார்த்தை, இந்த பயம்ங்கிற வார்த்தையிலேருந்து தான் இந்த ரிஸ்க்கை நம்ம பார்க்குறோம். பயம் இல்லாதவனுக்கு ரிஸ்க்கே கிடையாது. அப்போ இந்த பயம் எங்கேருந்து வருது? ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயார் இல்லை, ஒரு பிரச்சனை வந்துட்டுனா நான் அதை வந்து சந்திக்கிறதுக்கு தயார் இல்லை, ஒரு நிகழ்வு நமக்கு சாதகமாக இல்லாமல் பாதகமாக ஒரு நிகழ்வு மாறினா அதை என்னால் ஏற்றுக்க முடியாதுங்கிறது எல்லாமே அவன் நம்ம ரிஸ்க்கு, அதாவது பயமாக நம்ம வச்சுக்கிறோம். எது வந்தாலும் பார்த்துக்கலாம், லாஸ் ஆனாலும் பார்த்துக்கலாம், பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், நான் தயார், வா பார்க்கலாம் அப்படிங்கிற தைரியம், கான்ஃபிடென்ட்டு, ஸ்கில், நாலேஜு, அதை பற்றின எல்லா விஷயங்களும் எடுத்து ஒரு தைரியமாக எடுத்துகிட்டு போகும்போது அதுக்கு பேர் ரிஸ்க் இல்லை. வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான், அது எப்படி பார்த்தாலும் வாழ முடியும். நம்ம சேஃபாக வாழணுங்கிறத விட பட் சேஃப்னு ஒரு வச்சுக்கலாம். அதுக்காக நான் சேஃப் இல்லாமல் நான் சொல்லலை, அதுக்காக சேஃப் வேண்டான்னு சொல்ல. பட் சேஃபுங்கிறது எனக்கிட்ட வந்து அந்த சேஃபுங்கிற வார்த்தைக்கு மீனிங் பார்த்திங்கன்னா கடவுள் தான். நம்ம கடவுளை தவிர வேறு யாரும் நம்மளை சேஃபாக வைக்க முடியும்? அப்போ கடவுள் மேலே ஒரு தைரியத்தை கூட வச்சு கூட நம்ம வந்து சில விஷயங்களை எடுத்துகிட்டு போகலாம். நமக்கு கெப்பாசிட்டிக்கு தக்கன நம்ம ரிஸ்க் வச்சுக்கலாம். நம்ம மணியில் என்ன கெப்பாசிட்டியில் இருக்குமோ அதுக்கு தக்கன வச்சுக்கலாம். உடல்நிலையில் என்ன கெப்பாசிட்டி இருக்குது, நாலேஜ் லெவலில் என்ன கெப்பாசிட்டி, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். நாலேஜ் லெவலில் என்ன கெப்பாசிட்டி இருக்குது, இதெல்லாம் தாண்டி தான் அந்த ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரிஸ்க்குங்கிறது இல்லை, ஃபேஸ் பண்ணுங்கள், எந்த வந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்கள், எதுவும் ஆக போகிறதில்ல. தைரியமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணாலே உங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் வராது. நீங்கள் எப்போ ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ரிஸ்க்காக தான் இருக்கும். ஒரு ஃபோன் வருது எடுத்து அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம பயப்பட்டோன்னா அது ஒரு ரிஸ்க்கு தான். ஒருத்தர் வந்து ஒரு 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 சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு, ஒரு கேஸ் ஆக போகுது, அதை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லைன்னா அது ரிஸ்க்கு. ஃபேஸ் பண்ணால் போயிடலாம் அந்த பக்கம். ஸோ வாழ்க்கையில் எல்லாருமே நல்லபடியாக சந்தோஷமாக ஹாப்பியாக எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணி வாழணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும். என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.